இல்லை, நீ என்னதான் முன்னெடுத்தாலும் 10,000 பேர் இல்லை, 10 லட்சம் பேர் இல்லை, 1 கோடி பேரை இறக்குனாலும் தமிழ்நாடு ஒரு நாளும் மணிப்பூரா மாறாது, கர்நாடகாவா மாறாது. நீ கனவு கூட காங்காது. பிஜேபி ஒரு மயிறு மலராது. நான் ஒன்றை சொல்கிறேன், நாமளை நீயும் சுத்துறந்தேன், மோடியும் சுத்துறந்தேன், நானும் சுத்துறந்தேன். நம்மளை பூரா அடிமைத்தனம் ஆக்கி கலவரத்தை உண்டு பண்ணி அவன் குளிர் காஞ்சிட்டு போயிடுவான். நம்ம ஊரா விறகு கட்டையா வெந்து போயிடுவோம். உனக்கு என்னைக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாது. அவர் பாரத பிரதமர் ராமர் சிலையை தூக்கி வைக்கக்கூடாதுன்றேன் அயோக்கிய பைய. இவ்வளவு தூரத்துக்கு கலவரத்தையும் அந்த பூமியும் புடுங்கினது மோடி தான். அதிகாரத்துல இருந்தது மோடியோட முகமா வச்சு RSS பின்புலம் என்ன செயல்படுதுன்னு இப்போ உனக்கு தெரியுதா? இவ்வளவு சொல்றே அண்ணாமலை. இந்த பூரி சங்கராச்சாரியர் என்ன பதிவு பண்ணு? நீ இன்னைக்கு பாரத பிரதமரா இருக்காருல மோடி, அவரவே சூத்திரன்ட்டான். வன்முறையை தூண்டு விதமா சார் மாலை போட வேணாம் சொல்லி அதை அனுமதி வாங்கி போடுங்க. விரும்பத்தகாத செயலை ஏன் செய்றீங்கன்னா அனுமதிக்கல என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. அந்த சர்ச்சு நிர்வாகம் உங்களை அனுமதிக்கலைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? ஐயா அண்ணாமலை, நீங்க போலீஸ் வேலை பார்த்தீங்களா இல்ல பொறுக்கி வேலை பார்த்தீங்களா? ஏன்னா 10,000 பேரை இறக்கிடுவேன்னா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? ரவுடி பேலே தான் ஆள் இறக்குவேன்னா என்ன? நீங்க ஒரு மாநில தலைவர். அந்த தம்பி கொந்தளிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த கொடுமையை உலகமே காரி துப்புச்சு. அங்கே நடக்கிற ஆட்சி யாருது? அந்த தம்பி அதைத்தான் கேட்டாங்க. அங்கே இருக்க மக்கள் என்ன கேட்டாங்க? மணிப்பூரில் நீங்கள் செஞ்ச கொடுமை மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கொடுமைகள் நடத்தக்கூடாது தான் உங்களை வர வேணாம்ன்றான். நீங்கள் விடலைன்னா 10,000 பேரை நான் இறக்கவா? என்னையா அது கேள்வி? ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியான கேள்வியா? பொதுமக்களுக்கு தெரியாதா? விடலைன்னா என்னப்பா காரணம்? ஏன் அவன் குறிப்பிடுறான்? சார் வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. என்னன்னா, பிஜேபி தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரையா போயிருக்கும்போது பாபிரெட்டிப்பட்டி தருமபுரியில் போகும்போது அங்கே உள்ள கிறிஸ்தவ மக்கள் அவரை ஒட்டுமொத்தமான பொதுமக்கள்லாம் சேர்ந்து அவரை இடம் அளிக்கிறாங்க. அங்கே பல்வேறு அண்ணாமலைக்கும் அந்த பொதுமக்களுக்கும் வாக்குவாதமாகி தள்ளுமுள்ளாகி ஒரு கடத்துக்கு மேலே போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, மணிப்பூர் அதாவது அந்த மக்கள் நினைக்கிற அந்த மணிப்பூரில் எங்கள் இன மக்களை கொன்றது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் பிஜேபி என்ன பண்ணீங்கன்னு கடுமையாக கேள்வி கேட்குறாங்க. அவர் அண்ணாமலை அதுக்கு சில விளக்கங்களை தர்றாரு. அதை பொறுத்துக்கொள்ளாத மக்கள் மேற்கொண்டு கேள்வி எழுப்பும். காவல்துறை அவரை குண்டுக்கடா தூக்கி வெளியேற்றுகிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கலாமலை நான் 10,000 பேர் இறக்கவா அப்படின்ற அளவுக்கு யாரும் கேட்டுக்காருன்னா பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை கேட்டுக்காரு. எப்படி பார்க்குறீங்க ஐயா? இதுல இருந்தே இது ஒரு கட்சி வன்முறை கட்சின்றதை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னும் ஆட்சிக்கு வரல, ஒரு கவுன்சிலர் ஆகலை, ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருப்பாங்களா? 4 எம்எல்ஏயுமே அதிமுக போட்ட பிச்சை. அதிமுகவோட கூட்டணி சேர்த்ததுனால அவங்களுக்கு கிடைச்சது. புரியுதுங்களா? ஒரு எம்பி எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி இவங்களோட சுயரூபம் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அண்ணாமலை பாத யாத்திரையை நம்ம அடிக்கடி காணொலியில் பதிவு பண்ணோம். அண்ணாமலை பாத யாத்திரை போகிறதே மதக்கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டும் விதமாக தான் செய்கிறாரு அப்படின்னு நம்ம அடிக்கடி முன்னால் இருந்த காணொலிகளில் அவங்களில் பதிவு பண்ணியிருந்தோம். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி நிரூபிச்சிருக்கார். தருமபுரி மாவட்டத்தில் நடைபயணம் போகிறார். ஒரு சமூகத்தினர் வர வேணாம்னு சொன்னால் ஒதுங்கி போக வேண்டியதானுங்கய்யா. இது மனித இயல்பு தானே. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்னதான் உங்கள் தெருவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விருந்தாடியை நான் ஒரு பாத யாத்திரையோ ஒரு நல்லிணக்க யாத்திரையோ வர்றேன், நீங்கள் விருப்பப்பட்டால் தானே என்னை ஆராத்தி எடுத்து வரவேற்பீங்க. நீங்கள் வேணாம் தடுக்கல நான் அதுக்குள்ளே ஏன் போகணும்? அப்போ அது வன்முறையை தூண்டுற மாதிரி தானே. அதுலேயும் அவர் பதிவு பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் விடலைன்னா 10,000 பேரை நான் இறக்கவா? என்னையா அது கேள்வி? ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியான கேள்வியா? பொதுமக்களுக்கு தெரியாதா? விடலைன்னா என்னப்பா காரணம்? ஏன் அவன் குறிப்பிடுறான். நீ என்னுடைய கிறிஸ்தவ மக்களை மணிப்பூரில் எவ்வளோ கொடுமைப்படுத்துனீங்க, எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, எத்தனை லட்சம் பேரை கொண்டு குவிச்சிங்க, 2 பெண்களை எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் பார்வைக்கு என்ன அக்கிரமம் பண்ணீங்க, நிர்வாணப்படுத்தி அதிகப்படுத்துனீங்க. அது உங்கள் ஆட்சி நடக்கிற இடம். உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி அட்டூழியம் வந்துரும்னு அந்த கிறிஸ்தவ பெருமக்கள் வேணான்றாங்க. உங்க வருகை வேணான்றாங்க. ஒட்டுமொத்த உலகமே ஒத்து பார்த்தது மணிப்பூர் பிரச்சனையை. அதில் 2 பெண்களை நிர்வாணமாக்கி
ஏன்னா எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ. அந்த தம்பி கொந்தளிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ பெரிய கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த கொடுமையை உலகமே காரி துப்புச்சு. அங்கே நடக்கிற ஆட்சி யாருது? அந்த தம்பி அதைத்தான் கேட்டாங்க. அங்கே இருக்க மக்கள் என்ன கேட்டாங்க? மணிப்பூரில் நீங்கள் செஞ்ச கொடுமை மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கொடுமைகள் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை வர வேணாம்ன்றான். ஏன்னா மோடி தான் அங்கே ஆட்சி செய்கிறார் மத்தியில். அந்த மணிப்பூர் மாநிலத்தில் பிஜேபி அரசு தான் ஆட்சி செய்யுது. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதை தான் விழிப்புணர்வு அந்த தம்பிகள் பதிவு பண்ணாங்களே ஒழிய, நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துடும், வரையில் நல்ல பாம்பு மாதிரி தான் வருவீங்க, அப்புறம் படம் எடுத்து எப்படி கொத்துவீங்கன்னே தெரியாது, இதுக்கான முன்னெடுப்பு தான் அண்ணாமலை நடைபயணமாக போய்கிட்டு இருக்காருன்னு ஒரு சில உறவுகள் தம்பிகள் புரிஞ்சதுனால நீங்கள் வராதீங்கன்னு தடுத்தாங்க. இது அவங்க செஞ்சதில் தப்பே இல்லை. அவங்க சொந்த வீடு, அவங்க சொந்த கோயில், பொது கோயிலும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் தனியாக தானே கட்டியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? அவங்க வழிபாட்டுக்காக தானே கட்டி. அதிகார படம் அதுலேயும் கேட்குறாரு ஒரு கேள்வி, நீங்கள் என்ன திமுக காரங்களா? அந்த இடத்துல அந்த தம்பியை கேள்வி கேட்டா, ஐயா நான் சாமி கூட வந்திருக்கேன், எனக்கு வழி விடுங்க. இல்லையா நான் ஒரு 10,000 பேர் இறக்கிட்டு வரவான்னு கேட்டால், அப்போ திமுக ரவுடி பேலுக மாதிரி நீ சித்தரிக்கிறீல, நீ செய்கிற என்ன எண்ணத்தோட அந்த இடத்துல செஞ்ச? நீ நடந்து போகிறது விழிப்புணர்வு, பாரதிய ஜனதாவோட வளர்ச்சிக்காக போகிறேன்ற. அப்போ திமுகவை திட்டி திமுகவை இது பண்ணி பேசினாத்தான் அவன் சராசரி குடிமகன். அவன் எந்த கட்சியில் இருக்கான்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த தம்பிகிட்ட கேட்டால் தான் தெரியும். அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னான். அவனை போய் நீ திமுக காரனா, என்ன திமுக காரன் மாதிரி பேசுகிற? அப்போ உன் கட்சியில் நாளைக்கு கூட்டணி வச்சா திமுக காரனை மதிச்சு தோளில் தூக்கி வச்சுக்கிருவியா? உனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா தோளில் தூக்கி வச்சுக்கிருவியா? அப்போ திமுக ஜெயிக்குமா? ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வாஜ்பாய் அரசில் திமுகவோட கூட்டணி வைக்கலையா நீங்கள்? அப்போல்லாம் இந்த திமுக நல்ல திமுகவா தெரிஞ்சா? இப்போ மட்டும் எதிரியா தெரியுதா? என்னையா அண்ணாமலை நீங்கள் பேசுறது நாகரிகமே இல்லையே. ஐயா அண்ணாமலை, நீங்கள் போலீஸ் வேலை பார்த்தீங்களா இல்லை பொறுக்கி வேலை பார்த்தீங்களா? ஏன்னா 10,000 பேரை இறக்கிடுவேன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க? ரவுடி பேலே தான் ஆள் இறக்குவேன்னு. ஏன்னா நீங்கள் ஒரு மாநில தலைவர், சாதாரண ஆள் இல்லைங்க. ஒரு வட்ட செயலாளரோ, வார்டு செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒட்டுமொத்த ஐபிஎஸ்க்கான தகுதியோட பேசணுங்க. அப்போ ஐபிஎஸ்ன்ற திமிரில் பேசுறீங்களா? நீங்கள் படிச்சிருக்க திமிரில் பேசுறீங்களா? பாமரனை பார்த்து மிரட்டி பார்க்குறீங்களா? அவன் ஒரு பாமரன், அவனை மிரட்டி பார்க்குறீங்க நீங்கள். அப்போ ஏன் நம்மளை அப்படி தானே செய்கிறீங்க? இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மயிறு கூட மலராது தாமரை. நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் உலகம் உற்று கவனிச்சுக்கிருக்கு. ஆல்ரெடி மணிப்பூரில் நடந்த கொடுமைகள் உலகம் பூரா காரிட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இப்போ தனித்தனி கொள்ளக்காரன், ரவுடிப்பைய, சல்லிப்பைய எல்லாரையும் உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்கன்னு உலகம் பூரா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். அதுலேயும் உங்களை மலர வைக்கணுன்றது சுத்தமாக நடக்காது. நீங்கள் என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே காலால் நடந்தாலும் சரி, கையால் நடந்தாலும் சரி, உங்கள் தொண்டர்கள் என்னென்ன குண்டர்கள் வேலை செய்கிறான்னு அன்றாட பத்திரிகை செய்தியில் வந்து. முந்தா நேற்று கூட பிஜேபியை சேர்ந்த குண்டர்கள் பூரா தொண்டர்கள் இல்லை, பூரா குண்டர்கள்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க என்னன்னா, இலங்கையில் நடந்தப்ப நீங்கள் அவர் சொல்கிறாரு 2009 யார் ஆட்சியில் இருந்தா அப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணீன்னு கேட்குறாருல. இல்லை, அவருக்கு நல்லா படித்தால் அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு தெரியல. வேறு நாட்டில் நடக்கிறதுக்கு நம்ம அனுதாபம் தெரிவிக்க முடியும், இல்லை இந்தியா அது சார்ந்திருந்தால் அது போய் போர் நிறுத்தத்துக்கு பேசத்தான் முடியும். நீங்கள் இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆளக்கூடிய இந்த நாடு இந்தியாவில் பிரதமர் மோடி. அதே நாட்டில் மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் நடந்த கொடுமையை தட்டி கேட்டால் நீ எதுக்கு எதை முடிச்சு போடுற? சிலோனில் நடந்ததை நீங்கள் குரல் கொடுத்துருக்க வேண்டியானே. அன்னைக்கு ஆட்சி காங்கிரஸாக இருக்கட்டும்யா, நீங்கள் எங்கே போனீங்க? எதிர்கட்சியாக இருந்தே குரல் கொடுத்துருக்க வேண்டியானே. பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக்க வேண்டியானே. நாங்கள் வரவேற்போம்ல. ஆஹா, தமிழருக்கான கட்சி அது பிஜேபி, வட இந்தியன் கட்சி கூட கிடையாது, தமிழருக்கான கட்சி. இலங்கைக்காக குரல் கொடுக்குறாரு அண்ணாமலை. ஏன் அன்னைக்கு கட்சியில் உங்கள் கட்சியில் ஆளுகளே இல்லையா? இதே எம்எல்ஏக்கள் இல்லையா? அந்த மக்கள் மேலே அக்கறை இருந்தா, இலங்கை தமிழர்கள் மேலே அக்கறை இருந்தா, நீ கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக இருக்கல ஒரு குரல் எழுப்பியிருக்கலாம்ல. நீ இன்னைக்கு நான் தமிழன்ற, நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, இந்திய பிரச்சியாவே உன்னை ஏற்றுக்கிறோம், தமிழனாவே ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த தமிழர் உணர்வோடு அன்னைக்கு செஞ்சுருக்கணும்ல, அதையும் செய்யலை. இன்னைக்கு ஒரு ரவுடிசத்தை காட்டுற. கவுன்சிலர் வரல, ஏன் அதை உருவாக்க முடியல? நீங்கள் உருவாக்குனது ஆருத்ரா கோல்டு சீட்டிங் கம்பெனி, பல்வேறு சீட்டிங் கம்பெனி, கௌதமி போன்றவங்கள்ட்ட ஆட்டையை போட்டது, இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் தான் நடந்திருக்கு அதிகமாக ஒழிய இன்னும் அதிகார பலத்துக்கு வரல. அதுக்குள்ளே 10,000 பேர் இறக்குறேன், 1,00,000 பேர் இறக்குறேன், ரவுடித்தனத்தை கை ஓங்கி வைக்கிறீங்க. போலீஸில் ரவுடித்தனம் பண்ணால் அது வேற. நீங்கள் ஒரு மாநில தலைவராக இப்படி 10,000 பேர் இறக்குனா மக்கள் என்ன நினைப்பேன்? காவல்துறை இறக்குனீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு, கட்சிக்காரனை குண்டர்களை இறக்குனீங்கன்னா
ரவுடி பயல்களை இறக்குனீங்கன்னா கொல்றதுக்கு தானே. அப்போ நீங்கள் ஒரு அக்யூஸ்ட் தானே, மாநில தலைவர் இல்லைல்ல. போலீஸ் சார், அதெல்லாம் போலீஸ் இல்லை சார், அவர் போலீஸ், முன்னாள் போலீஸ் சார், முன்னாள் ரவுடி சார். என்ன சார் சொல்றீங்க சார்? பழமொழி சொல்லுவாங்க சார், வாத்தியார் பிள்ளை மக்குன்னு வாங்க, சரிங்களா? நம்ம சொல்ல விட இதெல்லாம் வந்து போலீஸ்காரன் பிள்ளை திருடனா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இயல்பா பேசுற விஷயம் இது. அது மாதிரி முன்னாள் போலீஸ் இந்நாள் திருடன். என்ன சார் சொல்றீங்க சார்? அவர் செஞ்ச செயல்கள் தான் சார் சொல்றேன், நம்ம தனிப்பட்ட விமர்சனாலாம் இல்லை சார். இன்னைக்கு பத்திரிக்கை வர இல்லை செய்திகளை பாருங்க, ஆருத்ரால இருந்து இன்னைக்கு கௌதமியில இருந்து என் வீடியோ என் ஆடியோ அண்ணாமலை தானுங்க அவர். அவரோட கைவண்ணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதில் இன்னொருத்தரை கைவண்ணத்தை எடுத்து போட்டு, கௌதமி எடுத்து போட்டு, இன்னொரு சகோதரி ஓடினாலே வெளிநாட்டு வரை கேமரா வச்சு ஸ்ரீ ரகுராம், இவரோட வகுசி எல்லாருக்கும் தெரியுங்க. இவர் வந்து கிரிமினல், அதில் வந்து வேற மாதிரி இருந்தார். அந்த கிரிமினல் தனத்தை இதில் இது பண்ணுறாரு. இதெல்லாம் பழமொழிங்கய்யா, உண்மைதான். பழமொழி சும்மா வராது. இல்லை சார், அவர் என்னதான் சொன்னாலும் ஒரு பொது கோயிலில் எனக்கு போக அனுமதி உண்டுன்னு சொல்லிட்டு அத்தனை தடையை மீறி மாலை போட்டாங்க சார். இல்லை, நீங்கள் அந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். ஒரு மாநில தலைவர்ன்ற உரிமையிலையும் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தான்றது சட்ட விதி. ஆனால் நம்ம ஜனநாயக நாடு. அதுவும் போக நம்ம திமுக ஆட்சி சரியாக எல்லாத்தையும் கையாளணும்னு நினைக்கிறாங்க. திராவிட ஆட்சி வந்து எல்லாரும் கையாள அவருக்கு உரிமை இருக்குன்றது தான். அது உரிமையை அனுமதி பெற்று போயிருக்கலாம். இப்போ மற்றவங்களாம் அனுமதி பெற்று போகிறாங்களா? அந்த கிராமத்தில் இருக்க கோயிலில் நீங்கள் தடையை மீறி போகிறீங்கன்னா உங்களுடைய நெஞ்சு அழுத்தம் என்னன்னா, கலவரத்தை மணிப்பூர் மாதிரி திரும்ப இப்படிலாம் பேசினா தான் அந்த மக்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சி வரும். அவன் நீங்கள் போயிடுவீங்க கார் ஏறி, அவன் யார் மேலேயாவது கல்லறிவான். இல்லை, இங்கிட்டு இருக்க இந்து முன்னணின்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு வச்சுருக்கீங்களா, அவனை வச்சு அந்த சர்ச்சை உடைப்பீங்க, ஏதாவது செய்வீங்க. இது கலவரத்துக்கான அடிப்படையாக தான் நான் நினைக்கிறேன். வன்முறையை தூண்டு விதமா குத்தமா சார்? சார், மாலை போட வேணாம்னு சொல்லி அதை அனுமதி வாங்கி போடுங்க. விரும்பத்தகாத செயல் ஏன் செய்றீங்கன்னா, அனுமதிக்கலை என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அந்த சர்ச்சு நிர்வாகம் உங்களை அனுமதிக்கலைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அதுதானே நல்லிணக்கத்துக்கான இது. நான் வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன், என்னையை தள்ளி விட்டுட்டு அங்கே அந்த சர்ச்சு நிர்வாகத்துடைய நிர்வாகிகளையும் அந்த பொதுமக்களையும் என்ன தூக்குற காவல்துறை வச்சு. அப்போ உங்கள் அதிகார பலம் தானே. இன்னும் ஆட்சிக்கு வரல. இது என்ன அதிகாரம்? மத்திய அரசு உங்களுக்கு ஆணையிட்டிருக்கா, இல்லை எவன் இதுக்கான அந்த காவல்துறை அயோக்கியங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்களா, இவன்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்குன்னு தெரியலை. ஆனால் இதை வந்து தமிழக அரசு கவனித்து உற்று கவனித்து மதக்கலவரத்தை தூண்டு விதமாக நடந்த அண்ணாமலையை தடுத்து நிறுத்தலைன்னா இன்னொரு மணிப்பூர் ஆக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தமிழக மணிப்பூர் தமிழ்நாடு ஒப்பிடலாமா சார் நீங்கள்? சார், இதுதானே சார் அவங்க அடிப்படையை. அன்னைக்கு அங்கேயும் அப்படித்தானே செஞ்சுருக்காங்க, மணிப்பூர்லேயும் அந்த வேலையை தானே செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக மத வெறுப்புணர்வை தானே விதைக்கிறாங்க. நீ சாமி போடு, மாலை போடு, வேணான்னு சொல்லலை. அது எந்த முறையில் போடணும்? இப்போ என் வீட்டுக்கு வர நல்லதா கெட்டதுக்கு நான் அனுமதிச்சா தானே நீங்கள் வர முடியும். நான் அனுமதிக்கலை, என் தெருவுக்குள்ளே அனுமதிக்கலை. ஐயா நீ வந்தேன்னா நாலு கலவரம் வந்துடும், ஒதுங்கி போங்க அப்படின்றோம். முறையாகத்தானே சொல்கிறோம். இப்போ கட்டின ராமர் கோயிலில் என்னங்கய்யா, மக்கள் விளங்கிக்கிறணும். இந்த காணொலி வாயிலாக பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ அவங்க கட்டின ராமர் கோயில்லையே என்ன 2 இஸ்லாமியர் கொண்டு வைக்க போகிறான்னு பெரிய செய்தியாக பரப்புனாங்க. கடைசியாக அவங்க அந்த 2 அயோக்கிய பேரை தோண்டி பார்த்தா அவங்க ஆர்எஸ்எஸோட, எப்படி சொல்கிறது, ஆர்எஸ்எஸ்ல அவங்க உற்பத்தி ஆகி இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் காந்தியை செஞ்சாங்க. அன்னைக்கே காந்திக்கு வந்து கோட்ஸை சுட்டு கொண்டவன் பேரை இஸ்லாமியராக பதிவு பண்ணிட்டு வந்து சுட்டு கொண்டான். அப்போ எப்படி கொண்டு போய் திருப்புறாங்க பாருங்க. இஸ்லாமியர் மேலே வெறுப்பு அரசியலை உண்டு பண்ணணும். இதை வச்சு மறுபடியும் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும்னு மணிப்பூரில் ஏற்கனவே பிடிச்சி கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை பாரி இவன் நம்ம அண்ணாமலை நடக்க வச்சு இந்த மாதிரி கலவரங்களை உண்டு பண்ணி இஸ்லாமியர் வெறுப்பு அரசியலை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே ஒன்றா தான் இருக்காங்க. யார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லண்டனில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ குதிக்கப்பட்டவங்கல்ல. உங்களுக்கு நல்லா ஒன்று விளங்கிக்கங்க. எங்கள் ஆசிரியர் பழனி பாபா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காரு. மார்க்கம் மட்டும்தான் இங்கே இறக்கப்பட்டது, மனிதர்கள் எல்லாம் இங்கே உள்ள மக்கள் தான். நாங்கள் எல்லாரும் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம். ஏன் நாளைக்கே நான் வந்து ஒரு இஸ்லாமியர் ஆகலாம், கிறிஸ்தவர் ஆகலாம். ஏன்னா எனக்கு அச்சுறுத்தலும் மதவாதத்தின் நெருக்கமும் புறந்தள்ளுறான்ல. என்னுடைய காசில் கோயிலை கட்டுறான், குளத்தை கட்டுறான், ஆனால் விபூதி இப்படி போடுறான். அப்போ நான் அதை விரும்பாதவன். இஸ்லாத்தில் கட்டித்தழுவுறோம், எந்த இதுகள்லாம் கட்டித்தழுவோம். நீ ஒரு ஐயனை கட்டித்தழுவிட முடியுமா? இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் தான் நம்ம இந்து மதத்தில் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் தடுத்து நிறுத்துகிறோம். இவ்வளவு சொல்கிறே அண்ணாமலை, இந்த பூரி சங்கராச்சாரியர் என்ன பதிவு பண்ண, நீ இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கார்ல மோடி, அவரவே சூத்திரன்ட்டான். அப்போ அவங்களோட ஆர்எஸ்எஸ் கொள்கை உனக்கு விளங்குதான், நீயே சூத்திரன்ட்டான். உனக்கு என்னைக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாது. அவர் பாரத பிரதமர் ராமர் சிலையை தூக்கி வைக்கக்கூடாதுன்றேன் அயோக்கிய பைய.
இவ்வளவு தூரத்துக்கு கலவரத்தையும் அந்த பூமியும் பிடுங்கினது மோடி தான். அதிகாரத்துல இருந்தது மோடியோட முகமா வச்சு ஆர்எஸ்எஸ் பின்புலம் என்ன செயல்படுதுன்னு இப்போ உனக்கு தெரியுதா? அந்த அயோக்கிய பயிலும் நம்மளெல்லாம் வேலை வாங்குறாங்க. நம்மளை அதுக்கு அடிமையா போயிடக்கூடாது. ஆனா நீ என்னதான் பாடுபட்டாலும் மயிரக்கூட மலராது இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள தாமரை. நான் ஒன்றுட்ட சொல்றேன், நம்மளை நீயும் சுத்துறந்தேன், மோடியும் சுத்துறந்தேன், நானும் சுத்துறந்தேன். நம்மளை பூரா அடிமைத்தனம் ஆக்கி கலவரத்தை உண்டு பண்ணி அவன் குளிர் காஞ்சிட்டு போயிடுவான். நம்ம ஊரா விறகு கட்டையா வெந்து போயிடுவோம். அந்த வேலைக்கு நீ எடுபடி ஆகக்கூடாதுன்றதான் அண்ணாமலைகிட்ட தமிழக முன்னேற்ற கழகம் சார்பா வேண்டுகோளா வைக்கிறேன். நீ இதை புரிஞ்சு நடந்துக்கணும். நீ என்னதான் முன்னெடுத்தாலும் 10,000 பேர் இல்லை, 10 லட்சம் பேர் இல்லை, 1 கோடி பேரை இறக்குனாலும் தமிழ்நாடு ஒரு நாளும் மணிப்பூரா மாறாது, கர்நாடகாவா மாறாது. நீ கனவு கூட காங்காது. பிஜேபி ஒரு மயிறு மலராதிங்க, தாமரை ஒரு மயிறு கூட மலராது. ஏன்னா எத்தனையோ லட்சம் பேர் புரிதல் இல்லாம போய் விழுகிறான். இன்னைக்கு மோடியை சொல்லிட்டாயா அந்த பூரி சங்கராச்சாரியார் தலைவன் மோடியை சொல்லிட்டான். இந்தியாவோட பிரதமருக்கே அந்த நிலைமை. அவரை வச்சுதான் இன்னைக்கு எல்லா காரியமும் சாதிச்சாங்க. அவரே தூக்கி போட்டு உடச்சிட்டான்ல. இந்த ராமர் கோயிலை கட்டுறதுக்கு அவங்களோட திட்டம் உனக்கு தெரியுதா அண்ணாமலை? இப்பயாவது தெரிஞ்சிருக்கணும். நீயும் நானும் பாரத பிரதமராக ஏத்துக்கிட்ட மோடியை தூக்கி தெருவில் போட்டான். நீயும் நானும் இந்திய சட்டப்படி நம்ம ஏத்துக்கிறாட்டினால் திணிக்கப்பட்ட இந்து நீயும் நானும். ஆனா கிறிஸ்தவரா மதம் மாறினவனுக்கு நமக்கே இந்த நிலைமைனா, மோடிக்கு உனக்கு எனக்கு இந்த நிலைமைனா, கிறிஸ்தவனா மாறினவனை என்ன அவார்டு படுத்திருப்பீங்க மணிப்பூர்ல? இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது தானே அந்த தம்பியை பதிவு பண்ணாங்க. அண்ணன் வராதிங்க சார், வராதிங்க, இப்படித்தானே சொன்னேன். தவறா ஒன்று வந்து பிடிச்சி தள்ளி விடல, நீ தான் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு குண்டு கட்டா சொல்லி அக்கிரமத்தை நிலைநாட்டிக்கிட்டு இன்னைக்கு அந்த கோயிலுக்குள்ள அத்துமீறி போய் அந்த மக்கள் மனதை வேதனைப்படுத்தியிருக்கேன். ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டு ஜால்ரா அடிக்கிற கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒரு சிலருக்கு முஸ்லீமும் இருப்பாங்க. அதை கடந்து மனித நேயத்தோட நீ செயல்படணும். ஏன்னா மோடியை சொன்ன வாயி ஒன்னைய சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சூத்திரேன்னு சொல்லி. புரியுதா? புரிஞ்சு நடந்துக்க அண்ணாமலை. ஒன்னையும் பலி கொடுத்துருவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள். நன்றி சார். நன்றிங்க.